1967 மற்றும் 1978 அண்ணாவும் எம்ஜிஆரும் கொண்டு வந்த அரசியல் மாற்றத்தை 2026 விஜய் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதாவது 67ல அண்ணா கொண்டு வந்த மாற்றம்னா, இவரை போல ஓரிரு ஆண்டுகள்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு அண்ணா அவர்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வரல. முதல்ல அண்ணாவோட அவரை ஒப்பிட்டுக்கிறது மிக பெரும் கண்டனத்தை நான் அவருக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 50 ஆண்டு காலம் இந்த கட்சியை வலுவோடு நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள் கூட அண்ணாவோடு அவரை ஒப்பிட்டு கொண்டதில்லை. ஏன் சொல்றேன்னா, அண்ணா அவர்களுக்கு இருந்த அந்த தனித்துவமான தன்மை, அண்ணா அவர்களுக்கு அந்த வில் பவர்னு சொல்லுவாங்க, அந்த தன்மை இதுவரைக்கும் இந்த இந்திய திருநாட்டில் யாருக்குமே இல்லை. அது போல ஒரு தலைவர் பிறக்கலன்னு தான் சொல்லணும். அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவோட அந்த இறப்பின் போது இவர் இதற்கப்புறம் இந்த கட்சியை எப்படி வழி நடத்துவது, அண்ணா உன் இதயத்தை எனக்கு இரவலாக தந்திடுனா நான் மீண்டும் வரும்போது அதை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன்னு கேட்டாரு. ஏன்னா அந்த அளவிற்கு அண்ணாவினுடைய இதயம் வலிமையானது. அவரை போல சிந்திக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர் ஒருத்தர் கிடையாது. 1949 திமுகவை தொடங்குகிறாரு. 52 முதல் பொது தேர்தலில் திமுக போட்டியிடல. அதன் பிறகு 57 போட்டியிடுது. 15 உறுப்பினர்கள் வராங்க. அதன் பிறகு 50 உறுப்பினர்கள். அதன் பிறகு 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த அளவிற்கு படிப்படியாக முதல்ல திமுக துவங்கப்பட்ட அந்த ஓராண்டுல நடந்த பொதுக்கூட்டங்கள் எத்தனை தெரியுங்களா? கிட்டத்தட்ட 2035 பொதுக்கூட்டங்களை நடத்தினாரு அண்ணா. இது போல மக்களை சந்திக்கிறது, தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து அதன் மூலமாக மக்களின் மனங்களை வென்று ஆட்சிக்கு வந்தவர் அண்ணா. நீங்கள் அப்படியா இருக்கிறீங்க? இன்னும் உங்க ஷூட்டிங்கை முடிக்காம ஷூட்டிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. மக்களை சந்திச்சிங்களா? எந்த வகையில நீங்க அண்ணாவோட உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க? அண்ணா அவர்கள் எப்பேற்பட்ட சிந்தனையாளர் தெரியுங்களா? அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு முறை அண்ணா அவர்களை இந்த பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் பேச அழைக்கிறாங்க ஒரு தலைப்புல. அதுல அண்ணா அவர்கள் ஒரு 2 மணி நேரம் தமிழ்ல உரையாற்றுறாரு. அதன் பிறகு அண்ணா அவர்களுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சு போன மாணவர்கள், நீங்க இன்னும் பேசணும், ஒரு ஆங்கிலத்துல ஒரு உரை நிகழ்த்துங்கன்னு சொல்றாரு. அதற்கு அவர்கள் எதை பத்தி பேசலான்னு கேட்டதுக்கு இந்த மாணவர்கள் சொல்றாங்க, த வேர்ல்டை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அண்ணா அவர்கள் த வேர்ல்டு ஓல்டு அண்ட் நியூ அப்படிங்கிற அந்த டாபிக்ல அடுத்த ஒரு 2 மணி நேரம் பேசுறாரு. எந்தவித குறிப்புகளும் எந்தவித தயாரிப்புகளும் இல்லை. அவர்கள் சொன்ன உடனேயே, நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த அளவிற்கு அண்ணாவுடைய சிந்தனை, அண்ணாவிற்கு இருக்கிற அந்த பக்குவம், அவளுடைய திறமைன்றது அளவிட முடியாது. இது பல தலைவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அவரோட ஒப்பிட்டுவதற்கு கொஞ்சமாச்சு தகுதி இருக்குதா? உங்களுடைய கொள்கை தலைவர்கள்னு சொல்றீங்க. அந்த கொள்கை தலைவர்களை பத்தி மாநாட்டுல ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வரி பேச முடிஞ்சுதா? கொள்கை தலைவர்களை பத்தி பேசுவாங்க, இல்ல தலைவர்கள் வரலாற்று பேசுவாங்க. இங்க அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியும். எப்படி நடக்கும்? இவர்களுக்கு என்ன கொள்கை தெரியும்? விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை தெரியும்? பெரியார் படத்தையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படத்தையும் காமராஜர் அவர்கள் படத்தையும் வேலுநாச்சியார் அவர்கள் படத்தையும் வச்சுட்டா மட்டும் போதுமா? அஞ்சலி அம்மாள் அவர்கள் படத்தையும் வச்சுட்டா போதுமா? இவர்கள்லாம் எந்தெந்த வகையில இந்த மண்ணுக்காக போராடினாங்கன்னு தெரியுமா? அண்ணல் அம்பேத்கர் எப்படி பிறந்து, எப்படி வளர்ந்து, எப்படி கல்வி கற்று இந்த சட்டத்துறை அமைச்சராகி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றும் போது அந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியுமா? அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தாரா, உறுப்பினராக இருந்தாரா? அந்த சட்டங்கள் எத்தனை ஆண்டுகளாக எழுதப்பட்டது? அதற்கு காங்கிரஸ் எந்த அளவு ஒத்துழைப்பு தந்தது? இந்த வரலாறுலாம் விஜய்க்கு தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை எந்த வருஷம் தொடங்கினார்னு தெரியுமா? ஏன் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்னு தெரியுமா? பெண்கள் உரிமை வேணும்னு சொன்னார், ஏன்னு தெரியுமா? பெண்ணுரிமைன்னு பேசுறாரு. இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிடர் கழகமும் சரி, ஒரு மாநாடு நடத்தினால் அந்த மாநாட்டுல பெண்களுக்கு முன்னுரிமை தரும் வகையில அந்த மாநாட்டு கொடியை பெண்களை வைத்து ஏற்றுவாங்க. கடந்த இளைஞரணி திமுகவினுடைய இளைஞரணி 2வது மாநில மாநாடு நடந்த போது கூட அக்கா கனிமொழி அவர்கள் அந்த கொடியை ஏற்றினார். அப்போது மாணவரணி செயலாளராக இருந்தவர் அந்த மாநாட்டு பந்தலை திறந்து வைத்தார். இப்படி அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற நோக்கோட எந்த நேரத்திலையும் ஒரு மாநாடா இருந்தா கூட அப்படி செயல்படணும். அதே போல இருப்பதுதான். ஆனா உங்க மாநாடுல நிகழ்ந்தது என்ன? காலையில இருந்து உங்களுடைய தொண்டர்கள் நிக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு இல்ல. இத்தனை கோடி சம்பளம் வாங்குற அவரு ஒரு உணவு தயார் பண்ண முடியல. அவர்களுக்கு குடிநீர் இல்ல, சரியான கழிப்பிட வசதி இல்ல. இதை போல எதுவுமே இல்லாம இவர்கள் அவர் நெருங்கிடக்கூடாதான், விஜயை நெருங்கிடக்கூடாதுன்னு அந்த கம்பிகள்ல கிரீஸ் தடவுறாங்க. அதாவது அவருடைய நிலைமையை பாருங்க. அவர் யாரும் நெருங்கக்கூடாதுன்னு கிரீஸ் தடவுறாங்களாம். நீங்களாம் உங்க ரசிகர்களே உங்களை நெருங்கக்கூடாதுன்னா நீங்க எப்படி மக்களை பாதுகாப்பா உங்களை அரவணைப்பீங்க? மக்களை நீங்க முதலமைச்சர் ஆயிட்டுனா நெருங்க விடுவீங்களா? எம்ஜிஆர் பேசுறாரு, எம்ஜிஆர் தான் எங்க கொள்கை தலைவர் பேசுறாரு. இப்போ எம்ஜிஆர் அவர் ஏழை எளிய மக்கள் கிட்ட சென்று
கூட நின்று என்ன பிரச்சனைன்னு கேட்டவர் அவர் கூட ஆமா திமுகக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மக்களை சந்தித்தவர். அவர் இன்று வரை எம்ஜிஆரை போல புகழ்பெற்ற ஒரு தலைவர் கிடையாது. ஆனால் அவர் மக்கள் நேரடியாக சந்திச்சாரு. இன்னைக்கு 70-80 வயசுகள்ல இருக்க பல பேராகட்டும், எத்தனை பேர் இருந்தாலும் பல லட்சம் பேருக்கு அவருக்கு இருக்கலாம், எத்தனை பேருக்கும் அவர் பேர் வைத்திருப்பாரு. அந்த அளவுக்கு மக்களோடய சென்று நேரடியா பழகியவர். ஆனா இவருடைய நிலை என்னவா இருக்கு? ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதுல சென்டரா நடந்து வருவாரு. இவரை வரவங்க எல்லாம் புடிச்சு தூக்கி வெளியே அடிக்கிறாங்க. இதுதான் ஒரு மக்களை நடத்துகிற விதமா? இதுதான் ஒரு தொண்டரை நடத்துகிற விதமா? ஒரு தொண்டனை அரவணைக்க தெரியல. அந்த மாநாட்டுல உங்களுக்கு தொகுதிகளை பார்க்காம படிக்க தெரிஞ்சுதா? அந்த தொகுதிகளை கூட பார்த்து படிக்கிறீங்க. மதுரையில எத்தனை தொகுதி இருக்குதுன்றது கூட உங்களுக்கு தெரியல. அந்த மாநாட்டு பந்தல்ல உங்களுடைய தீர்மானங்களை வாசிச்சிங்களா? ஒரு மாநாடுன்றது எவ்வளவு முக்கியமானது. அந்த பெரியார் எடுத்துக்கோங்க. பெரியார் எவ்வளவோ கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்காரு. மற்ற அரசியல் நோக்கம் எப்படி இருக்கு, மக்களோட பிரச்சனை, சோசியல் ப்ராப்ளம்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மாதிரி இவர் எதுவும் பண்ற மாதிரி தெரிஞ்சுக்க நேரம் ஸ்டேஜ் வராரு, பேசுறாரு. அதாவது அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன பாருங்க. இவருக்கு இந்த தலைவர்கள்லாம் பத்தி படிச்சிருந்தாருன்னா அதெல்லாம் தெரியும். இவர் என்ன படிச்சாரு? தந்தை பெரியாரை பத்தி என்ன தெரியும் இவருக்கு? அவர் எந்த பதவியை உதறிவிட்டு வந்தாருன்னு தெரியுமா? ஏன் நான் தேர்தல் அரசியல்ல ஈடுபட மாட்டேன்னு சொன்னாருன்னு தெரியுமா? இதை போல எதுவுமே தெரியாது. கொள்கை தலைவரா தந்தை பெரியாரை ஏத்துக்கிட்டாரு. ஊரா நாடா ஒரு நாள் கூட அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு பயணத்தை செய்யல. இது அத்தனையும் இந்த மக்களுக்காக தான் செஞ்சாரு. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? ஆனா இவரு என்ன பண்றாரு? தீர்மானம் வாசிக்க கூட இவருக்கு நேரம் இல்லையா. அதனால ட்விட்டர்ல வெளியிடுறாங்களாம் தீர்மானத்தை. இந்த அநியாயத்தை எங்கன்னா பார்த்திருக்க முடியுமா? நம்ம இப்படி ஒரு மாநாடு, இப்படி ஒரு கேவலமான மாநாடை நடத்திட்டு அதை மாநாடுன்னு சொல்றதுக்கே எங்களுக்குலாம் கூச்சமா இருக்கு. ஏன்னா ஒரு மாநாடுனா ஒரு கொள்கை தலைவர்களை பத்தி பேசுவாங்க. அந்த வந்திருக்கிற தொண்டர்கள் கிட்ட நாம இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் செய்யணும், இந்த சமூகத்தை எப்படிலாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம், இதை போன்ற வார்த்தைகளை பேசி அவளை பொதுப்பணியில் ஈடுபட வைக்கிற அந்த செயலை செய்யணும். அதை போல ஒரு தலைவரும் பேசல. ஏன் விஜய் அவர்களே என்ன பேசுறாரு? ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை அங்கிள்னு சொல்றாரு. என்ன இதனை சினிமான்னு நினைச்சுக்கிட்டாரா? இல்ல நான் சொன்னவன விசில் அடிச்சு கை தட்டுறதுக்கு? ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நீங்க பிறந்த போது அவர் எங்க இருந்தாரு? விசா சிறையில இருந்தாரு. நீங்க பிறந்து 1 வயசு ஆகும் போது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்படி இழிவாக பேசுவது என்பது நிச்சயமாக இதற்கான பலனை, இதற்கான விளைவை இவர் விஜய் அவர்கள் அனுபவிக்க தான் போகிறாரு 2026. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. டெபாசிட் இழக்க போறாரு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் யாரையுமே கொச்சையா பேசி இது வரைக்கும் பார்த்தது, எல்லாரையும் ஒரு கனிவோடு தான் பேசுவார். அதாவது அப்பேற்பட்ட அரசியல் நாகரீகம் கொண்ட தலைவர்களால வளர்த்தெடுக்கப்பட்டவர். அறிஞர் அண்ணாவாலையும் தந்தை பெரியாராலையும் முத்தமிழறிஞர் கலைஞரால இப்படித்தான் ஒரு அரசியல் நாகரிகம். அந்த ஜெயலலிதா அவர்களை கூட ஒரு நாள்ல கூட கொச்சைப்படுத்தி பேச மாட்டார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் சொல்லுவாரு. ஏன்னா அரசியல் நாகரீகம் தெரிந்த தலைவர்ன்றதுக்கு ஒரு உதாரணம் நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் அவர்கள். அதனாலதான் அவர் அவ்வளவு அவருடைய எந்த பேச்சுமே கண்ணியமாக இருக்கும். இதை போல தரைக்குறைவாக கிடையாது. இவர் ஒரு கூத்தாடி, இவருக்கு இவ்வளவுதான் தெரியும். வசனத்தை எழுதி கொடுத்தா அது என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கூட தெரியாம படிப்பாரு. அதை போல எல்லா தலைவர்களும் இருப்பாங்களா? அப்படி இருந்திருந்தா இன்று வரை திமுக 75 ஆண்டு காலத்தை கடந்திருக்குது. இன்று வரை இந்த அளவிற்கு வலுவோடு இருக்க முடியுமா? திமுக எத்தனை தோல்விகளை சந்தித்து இருக்குது. இவ்வளவு தோல்விகளை சந்தித்தும் திமுக இந்த அளவிற்கு வலுவோடு இருக்குதுன்னா எங்களை வழிநடத்துகிற தலைவர்கள் கண்ணியமானவர்கள். உங்களை போல தற்குறிகள் அல்ல, உங்களை போல கொள்கைகள் தெரியாதவர்கள் அல்ல. கண்ணியமாக பேசக்கூடியவர்கள், எந்த சூழ்நிலையும் கொள்கையை விட்டு கொடுக்காதவர்கள்.